வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் டு another எபிசோட். இன்றைய நிகழ்ச்சியில் இனிமை தருமா முதுமை. ஆசிரியர் விசு ஐயர். சர்க்கரை வியாதி வந்து விட்டது என மருத்துவ குறிப்பு சொன்ன பிறகுதான் இனிப்பு சாப்பிட ஆசை கூடுதலாக வரும். இதை பார்க்காதீர்கள் என்று சொன்னால்தான் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் வரும். அதுபோல வயது ஆன பிறகு உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் போதுதான் அது நமக்கு கசப்பாக தெரியும். இத்தனை நாள் இப்படியே வாழ பழகி விட்டேன், இனி எப்படி மாற்றிக் கொள்வது என்ற எண்ணமாக இருக்கலாம். அல்லது இப்போ நான் இப்படி மாறிவிட்டால் குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் குறை அல்லது கேலி பேசுவார்கள் என வெட்கமாக இருக்கலாம். அல்லது இப்போ நான் நல்லா தானே இருக்கேன், நான் எதுக்கு என்னை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமாக இருக்கலாம். அல்லது நோய் அல்லது பிரச்சனை அல்லது தேவை வரும் போது நான் மாற்றிக் கொள்கிறேனே, இப்போவே எதற்கு என்பது போல சிந்தனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் முதுமைக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் முதுமை வயதானவர்களை மட்டுமல்ல, அவர்களை பார்த்துக் கொள்ளும் இளையவர்களையும் இது பாதிக்கும் என்பதால்தான் முதுமைக்கு எல்லோரும் பயப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வெளிர்முடி வெளியே வந்த பிறகும் சிலர் முதுமையிலும் எப்படி இருந்த நான் இப்போ இப்படி மாறி விட்டேனே என சொல்ல வெட்கப்பட்டு கொண்டு நான் மாற மாட்டேன் என தலைமுடிக்கு கருப்பு நிற சாயம் டாய் அடித்துக் கொள்வார்கள். அது சில மணி நேரத்திற்கு கருமையும் இளமையும் காட்டும். ஆனால் அதனால் வரும் பிரச்சனையை முதியவர்கள் மட்டுமல்ல, அவர்களை கவனித்துக் கொள்பவர்களும் அனுபவிக்க வேண்டும். இவ்வளவு நாள் சுவையாக சாப்பிட்டு விட்டேன், நான் எதற்கு கஞ்சி குடிக்க வேண்டும் என கஞ்சி குடிப்பது ஏழைகளாகி விட்டோமா என்ற மனப்பிராந்தியில் பலர் அதை தவிரப்பார்கள். இன்னும் சிலர் சுவை அச்சு குறையாமல் தேங்காய் தூவிய பொரியல், கெட்டி தயிர், உப்பு கொஞ்சம் கூட குறையாமல், சர்க்கரை கொஞ்சம் தூக்கலாக என சுவையில் இம்மி அளவும் குறையாமல் சாப்பிட வேண்டும் என உறுதியாக இருப்பார்கள். இன்னும் சிலர் இப்படிதான் வேண்டும் என சமையல் செய்து தருபவர்களிடம் முரண்டு பிடிப்பார்கள். விளைவு பிரச்சனைகளை இவர்கள் மட்டும் வாங்குவதில்லை, இந்த வயதான முதியவர்களை பார்த்து கொள்ளும் இளையவர்களுக்கும் சுமையை தருகிறார்கள். உனக்கென்ன குறைச்சல், நீ ஒரு ராஜா, வந்தால் வரட்டும் முதுமை என முதுமையை எதிர்கொள்ளவும், நம்முடைய வாழ்வியல் சூழ்நிலை மாற்றத்தை கொண்டு அடுத்தவர் கேலி பேசுவார்கள் என மனம் நொந்து போகாமல் இருக்கவும் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்காக நமது சானல்ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பு ஆகிறது. நிகழ்ச்சிகளை கேட்டு ரசியுங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள். வணக்கம்.